ஸோ எலக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, பியூரா கிரீன் சிக்னல் தான் நான் சொல்லுவேன். ஸோ பெருசா பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வராதுன்னு நான் நினைக்கிறேன். சரி பொலிட்டிக்கலா எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலும், மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா, ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா மூவி 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா மே எண்ட் இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ இந்த 2 வீக்கெண்டில தான் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது 2 நல்ல ரிலீஸ் டேட்டான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனாலே போதுங்க. எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதோ அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல டேட் தான். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கடப்பில கிடக்க ஒரு படம். சரி அப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ராம் சரணோட பெட்டி படத்தோட பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா கிளாஸ் பார்த்தீங்கன்னா உறுதி. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் குறையும் தான் பார்த்தீங்கன்னா பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, பெட்டி படத்தோட கிளாஸ்ல போனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் குறையும். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த படம் நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அங்கெல்லாம் ரிலீஸ் ஆனா ஓடிடி டீல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா போகும். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் எடுக்க பார்ப்பாங்க இப்போதைக்கு இந்த படத்துல மேல கேவிஎன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் ஓடிடில தான் பார்த்தீங்கன்னா போக போகுது. அப்படின்னா 500 கோடி பட்ஜெட்ல எடுத்துட்டு நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாத ஒரே படம்னா அது ஜனநாயகனா தான் இருக்க போகுது. சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்ச படம் ரிலீஸ் ஆகுதுன்னே வைங்களேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுமா, அதாவது 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ அந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணுமா பண்ணாதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.